ஒரு பொண்ணு கண்ணடிச்ச வீடியோவை பார்த்து 1 மணி நேரத்துல 1 லட்சம் பேர் லைக் பண்றீங்க. ஆனா ஊருக்கே சோறு போடுற ஒரு விவசாயி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக்லாம் போட வேண்டாம். யாருக்கு விவசாயம் பிடிக்குமோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்பா உங்களுக்கு தான் லைக்கும் வரல, வியூஸும் போல, ஏன் வேஸ்டா வீடியோ போடுறீங்க? லைக்ஸே வரலனாலும் பரவாயில்லைங்க, விவசாயத்தை பத்தி வீடியோ போடுறது மட்டும் நான் நிறுத்த மாட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக்லாம் போட வேண்டாம். யாருக்கு விவசாயம் பிடிக்குமோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏங்க ஒரு நிமிஷம் மேல தள்ளிடாதீங்க, நீங்க லைக்ஸ் எல்லாம் போட வேண்டாம். எத்தனை பேருக்கு அண்ணா ஒரு நிமிஷம் மேல தள்ளாதீங்கண்ணா. விவசாயம் பிடிக்கும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு விவசாயம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கண்ணா, அது போதும். உங்க அப்பனோட பாதத்தை என்னைக்காவது பாத்திருக்கியாடா? பாத்திருந்தா இப்படி எல்லாம் பேசிருக்க மாட்டடா. எனக்காக என்ன பண்ணிருக்கேன்னு உங்க அப்பனை பார்த்து கேட்ட. அந்த ஆளுக்காக எதுவுமே பண்ணிக்காததுதான் உனக்காக பண்ண எல்லாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உள்ளூர் சாய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. கோயிலுக்கு எவ்வளவு போட்டிருக்கீங்க நெல்லு? ஒரு 2 மரக்கா போட்டிருக்காங்க. 2 மரக்கா நெல் சொல்லுங்க. 1000 1000 வருமா? சரி, அந்த காசை கொடுத்துட சொல்றேன். இப்ப தண்ணி பாய்ச்சலாம் போக முடியாது, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லுங்க. சியாய் நெல் பயிருக்கு தண்ணி பச்சை வேணாமா? துட்டு தந்துடுறாங்களா? மேலைக்கு நெல் போடுக்குன்னு சொல்றாங்க. துட்டு நாளைக்கு வரும், நாளைக்கு போருமையா? குலதெய்வத்துக்கு நெல் போடுறது, அதை இப்போ நட்டு பறிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு தண்ணி வாய்ச்சாமன்றது, அது ஒரு உசுர் இல்லையா? நெல் பயிர் சேர்த்து போகாதா? இது ஒரு உசுருக்கா வேண்டி எத்தனை 1000 உசுரை கொள்றதா? அண்ணா ஒரு நிமிஷம் மேல தள்ளாதீங்கண்ணா. விவசாயம் பிடிக்கும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு விவசாயம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கண்ணா, அது போதும். யாருக்கோ கீழே 10,000 சம்பளத்துக்கு வேலை பாக்குறதுக்கு எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி அதுல 10 ரூபா சம்பாதிச்சாலும் எனக்கு அது பெருமை தான். இந்த உலகத்துக்கே சோறு போடுற விவசாயிங்க நாங்க. ஒரு வீடியோ போட்டா லைக் பண்ண மாட்டேன்றீங்க, ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க, ஏன் அட்லீஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட பண்ண மாட்டேன்றீங்க? ஏங்க ஒரு விவசாயத்தை பத்தி வீடியோ போட்டா பார்க்க கூட மாட்டேன்றீங்க? நாங்களும் விவசாயிங்க வளர்ந்து வரங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணு. அண்ணா இலை எவ்வளவு? இலை 20 ரூபா ஒரு புட்டு. என்னன்னா அநியாயம் ரைடா இருக்கானே? இது உனக்கு அநியாயமா தெரியா? ஏகாத வெயில அந்த மனுஷன் வியாபாரம் பார்க்கற அவர் கூட உதவி செய்யலான்னு பார்த்தா உங்களுக்கு அநியாயமா தெரியுதுங்களா? ஏன்னா பெரிய பெரிய கடைக்கு போறீங்களா, அங்க போய் பேரம் பேசினால 1 ரூபா துட்ட விட மாட்டானுவா. பெரிய பெரிய மாலெல்லாம் அங்கெல்லாம் உங்க கௌரவம் குறைஞ்சா கூட 10 கொடுத்துட்டு வரீங்க, என்ன செய்ய மாட்டியா? அங்க பேரம் பேச மாட்டியா? அங்க இந்த மாதிரி தலைமுறை நிப்பீரா? வயசான காலத்துல உழைக்காரு, அவரை பார்த்து நீ பிச்சை போட வேண்டாம், அவர் சொன்ன ரேட்டை வாங்கிட்டு போலாம்ல. வந்துட்டானுங்க இப்படி சொல்லிதான் கம்ப்யூட்டர் இலை வருது, பிளாஸ்டிக் இது தட்டு வருது, நாசமா ஆக்குறீங்கள. நல்லா இருக்கே தம்பி, உங்களுக்கு திட்டன்னு நோக்கம் கிடையாது. இந்த ஒரு 5. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக்லாம் போட வேண்டாம். யாருக்கு விவசாயம் பிடிக்குமோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ 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 ஐயோ, வட்டிக்கு வாங்கி விவசாயம் செஞ்சோம். எங்க நிலைமை பார்த்தீங்களா? மழையோட மழையா, வெயிலோட வெயிலா, கஷ்டப்பட்டு பாடுபட்டு விளைச்ச பயிரெல்லாம் தண்ணியிலே வீணா போச்சு. இது என்னன்னு தெரியுங்களா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த விவசாயம் இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. விவசாயத்தை காப்போம்.
நண்பா மேலே தள்ளி விட்டுறாதீங்க. விதைக்கிறதுக்கு ஒரு கூலி, அறுக்கிறதுக்கு ஒரு கூலி, நடவடிக்கை ஒரு கூலி, களவு எடுக்கிறதுக்கு ஒரு கூலி, பயிரை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கூலி, பயிர் வந்துட்டா அறுக்கிறதுக்கு ஒரு கூலி, ஏறு ஓட்ட ஒரு கூலி, பறிச்சு கட்ட ஒரு கூலி, விதை நட ஒரு கூலி, விதைய ஃபுல்லாக மொத்தமாக வலிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறுக்கிறதுக்கு, அந்த பயிர் அறுக்கிறதுக்கு ஒரு கூலி, நாற்று நட ஒரு கூலி, நாற்று நட்டுட்டு அதில் களை எடுக்க ஒரு கூலி, இந்த மாதிரி கூலின்னு எல்லாம் மொத்தமே விவசாயிங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் விவசாயிங்க நிலம் என்ன தெரியுங்களா? எந்த ஒரு லாபமும் இல்லாமல் தான் ஏன் விவசாயி நிற்கிறான். மொத்தமே பார்த்தீங்கன்னா விவசாயி பயிர் பண்ணுறவங்க யாருமே பார்த்தீங்கன்னா அதிகமாக லாபம் எடுக்கிறது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு தான் லாபம் கிடைக்குது அவங்களுக்கு. ஏங்க ஒரு நிமிஷம் மேலே தள்ளிடாதீங்க. நீங்கள் லைக்ஸ்லாம் போட வேண்டாம். எத்தனை பேருக்கு விவசாயம் பிடிக்கும், எத்தனை பேருக்கு விவசாயியை பிடிக்கும், அதை மட்டும் சொல்லுங்கள் போதும். எத்தனை பேர் விவசாயம் விரும்பி பண்ணியிருக்கீங்க அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அது போதும். So sweet. ஏங்க ஒரு நிமிஷம் மேலே தள்ளிடாதீங்க. நீங்கள் லைக்ஸ்லாம் போட வேண்டாம். எத்தனை பேருக்கு விவசாயம் பிடிக்கும், எத்தனை பேருக்கு விவசாயியை பிடிக்கும்? எங்க நானும் வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்து போடுறேன், ஒரு ரீச் இல்லை, எதுவுமே இல்லை. பரவாயில்ல, எங்கள் வாழ்க்கை இப்படி தாங்க போயிட்டு இருக்கு. விவசாயம் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க, இல்லையா தள்ளி விட்டு போங்க. நானும் எவ்வளோ நாளுங்க விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறது. சொல்லி வெறுத்து போச்சுங்க. நீங்கள் சப்போர்ட்டே பண்ண வேணாங்க. எங்கள் விவசாயம் எப்படி போனால் உங்களுக்கு என்ன? விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. நான் வேறு சொல்கிறதுக்கு எதுவும் வார்த்தை இல்லைங்க. ஒரு நிமிஷம் மேலே தள்ளிடாதீங்க. நமக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒன்று நம்ம பக்கத்தில் இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியாது. அது இல்லைன்னா தான் அதோட அருமை நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் எங்கள் விவசாயம். அது இருக்கிற வரைக்கும் அதோட அருமை உங்களுக்கு தெரியாது. அது இல்லாமல் ஒரு நாள் போகும், அதோட அருமை அப்போ தான் உங்களுக்கு தெரியும். படிச்சிருக்கியா? டிகிரி முடிச்சிருக்கேன் சார். 60 கிலோ ஊர்ல கிடக்க வேலை கிடைச்சி சிட்டிக்கு போனேன் சார். செட் ஆகல. எவ்வளவு சம்பாதிச்சாலும் வாடகைக்கு சாப்பாட்டுக்குமே சரியா போயிருச்சு. அங்கன சார் எல்லாரும் எதையோ குறி வச்சு குடுன்னு வேகமா ஓடிக்கிட்டே இருக்கானுங்க சார். பார்த்தேன், நீங்க ஓடுங்கடான்ட்டு நான் திரும்பி இங்கேயே வந்துட்டேன் சார். இந்த மலை, மக்க, சாமி, சம்பிரதாயம் இதெல்லாம் தான் சார் எனக்கு பிடிச்சிருக்கு. இதான் நான் கொஞ்சமா காசு கிடைச்சாலும் போதும், நிம்மதியா இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உள்ளூர் சாய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இந்த உலகத்துக்கே சோறு போடுற விவசாயிங்க நாங்க ஒரு வீடியோ போட்டா லைக் பண்ண மாட்டேன்றீங்க, ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க. ஏன் அட்லீஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட பண்ண மாட்டேன்றீங்க? ஏங்க ஒரு விவசாயத்தை பத்தி வீடியோ போட்டா பார்க்க கூட மாட்டேன்றீங்க? நாங்களும் விவசாயிங்க வளர்ந்து வரங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க. ஒரு பொண்ணு கண்ணடிச்ச வீடியோவை பார்த்து 1 மணி நேரத்துல 1 லட்சம் பேர் லைக் பண்றீங்க. ஆனா ஊருக்கே சோறு போடுற ஒரு விவசாயி தன் கஷ்டத்தை ஒரு வீடியோவா பதிவிட்டா ஒரு லைக்கும் பண்றதில்ல, சப்ஸ்கிரைபும் பண்றதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்ப தெரியும் ஒரு விவசாயம் இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் சொல்லிட்டு. ஒரு விவசாயி காலையில எந்திரிச்சு 4 மணிக்கு பனியில நனைஞ்சி வெயில காஞ்சி ரத்த வேர்வையா சிந்தி பெரும்பாடுபட்டு ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு சந்தைக்கு எடுத்துட்டு வந்தா அதோடைய விலையை தீர்மானிக்கிறோம், வாங்கவனா இருக்கிறோம். அந்த நிலைமை மாறணும். அப்படி மாறிச்சுன்னா அன்னைக்கு விவசாயிகளாகிய நம்ம அனைவருமே நம்பர் 1 கோடீஸ்வரங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை தலை நிம்மதி இல்லடா. திருவண்ணாமலை விவசாயி